Hello students, important 2 mark 3 mark series la இப்போ நம்ம வந்து lesson number 4 ல page number 231 volume 1 ல 4.17 example problem பார்த்துட்டு இருக்கோம். highly important, நிறைய times repeat ஆன problem. page number 231 is very important page for the problems. சரி, அதை நம்ம compulsory பார்த்து வச்சுக்கணும். Now let's go to this particular problem. ஒரு இன்வெர்ட்டர் இருக்கான். an inverter is a common electronic device. இப்போ பாதி பேர் வீட்டில் நம்ம வந்து இன்வெர்ட்டர் வச்சுருக்கோம். பவர் கட் ஆச்சுன்னா நம்மளுடைய இன்வெர்ட்டர் வந்து நம்மளுக்கு சில எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வந்து ரன் பண்ண வைக்கும். லைக் ஃபேன் ஆர் லைட், லைக் ஃபியூ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு ரன் பண்ண வைக்குது. எப்போ நம்மளுக்கு மெயின் சப்ளை கட் ஆகிடுச்சுன்னா ரைட்டா, அதுதான் அந்த இன்வெர்ட்டருடைய வேலை. ரைட், இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான சில ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸை படிக்க போகிறோம். இன்பில்ட் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு இன்வெர்ட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா அது உள்ள என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்கும். இப்போ ஒரு அடாப்டர் நம்ம இருக்கும்ல, ஒரு மொபைல் அடாப்டரோ இல்லை ஒரு லேப்டாப் அடாப்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்கும். ஒய் பிகாஸ் நம்ம அந்த லோட் அந்த 240 வோல்டேஜ் நம்ம என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும். வெராஸ் இந்த இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா வி காட் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை என்னது, லோ வோல்டேஜை ஹை வோல்டேஜாக மாற்றும். அப்போ விச் கன்வெர்ட்ஸ் 12 வோல்ட் ஏசி டு 240 வோல்ட் ஏசி. அப்போ என்னுடைய இன்வெர்ட்டரில் ப்ரைமரி வோல்டேஜ் எவ்வளோ, விபி ஈக்குவல் டு 12 வோல்ட். கிளியராக இருக்கா? 12 வோல்ட் போட்டாச்சு. இப்போ செகண்டரி வோல்டேஜ் எனக்கு அவுட்புட்டில் எவ்வளோ கிடைக்குதா, 240 வோல்டேஜ் கிடைக்குது. ஓகே, ஏன்னா நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து அந்த ரேஞ்ச் ஆஃப் 240 வோல்டேஜில் தான் ரன் ஆகும் நம்மளுக்கு. கரெக்டாக? ரைட், ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரைமரி காயில் ஆஸ் 100 டர்ன்ஸ். பிரைமரி காயில் எவ்வளோ இருக்கான், என்பி வந்து எவ்வளோ இருக்கான், 100 டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, 100 டர்ன்ஸ். அப்போது நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. and a inverter delivers 50 milliampere. கரெக்டா? IS delivers ன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்ப IS செகண்டரி கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 milliamperes கரண்ட் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட என்னென்னலாம் கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் பென் யூஸ் பண்ணுறேன். சரியா? என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி காயில். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. NSஐ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? NS ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் நம்ம, அந்த பிரைமரி கரண்ட் IP நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. क्वेश्चन புரிஞ்சிச்சா? எஸ், வி காட் த क्वेश्चन. கிளியரா கிவன் எடுத்து இந்த மாதிரி சைடில் அழகா எழுதி வச்சுக்கணும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு போகணும், ஃபார்முலா. இதுல என்னென்னலாம் நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா? VS by VP கரெக்டா ஈக்குவல் டு என்னன்னு வரும் நம்மளுக்கு, NS by NP ஈக்குவல் டு என்னன்னு வரும் நம்மளுக்கு, IP by ISன்னு வரும். கரெக்டா? பிரைமரி கரண்ட் டிவைடட் பை செகண்டரி கரண்ட்னு வரும். அந்த நம்ம டிரான்ஸ்ஃபார்மருடைய கான்செப்டை படிக்கும்போது இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஈக்குவல் டு என்னன்னு போடுவோம், K அப்படின்னு போடுவோம். வேர் K is nothing but what? It is a voltage transformation ratio. புரிஞ்சிச்சா? கிளியரா இருக்கா? ரைட், இப்போ இந்த ஃபார்முலா வச்சு தான் என்ன பண்ண போறோம்னா இப்போ சால்வ் பண்ண போறோம். எப்படி சால்வ் பண்ண போறோம், ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த VS by VP இருக்குல்ல, சாரி ஒரு நிமிஷம், இந்த VS by VPயை நம்ம K-ஓட ஈக்குவல் பண்ணலாம். சரியா? என்ன பண்ண போறோம், நம்ம K-ஓட ஈக்குவல் பண்ணிட்டு K-ஓடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? அப்படி தானே ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். எஸ், அப்போ தான் நம்மளால இந்த NPயும் NSயும் நம்ம IPயும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ இதை நான் எப்படி எழுதுனா, சரியா, VS by VP is equal to K. ரைட்? எஸ், அப்போ இதுக்கு நான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் இது எனக்கு என்ன ஆகும், ஐ வில் கெட் 240 divided by 12. கரெக்டா? என்னுடைய செகண்டரி வோல்டேஜ் டிவைடட் பை பிரைமரி வோல்டேஜ். இதை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 2s are. கரெக்டா? 12 2s are 24. அப்போ என்னுடைய வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேல்யூ எவ்வளோ இந்த இடத்துல, எனக்கு K-உடைய வேல்யூ வந்து எனக்கு 20. கரெக்டா? என்னுடைய K-உடைய வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு, எனக்கு 20ன்னு கிடச்சிருக்கு.
ஓகேவா? இது புரிஞ்சுச்சா? எஸ். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லை. இப்போ அடுத்து என்ன சால்வ் பண்ண போகிறோம்? we need to find ns. கரெக்டா? இப்போ இந்த ns எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோங்க? இப்போ ns by np ஈக்குவல் டு என்னன்னு போட்டுக்கலாம், kன்னு போட்டுக்கலாமா? அதுதான் இப்போ நம்ம செகண்ட் போட போகிறோம். செகண்ட் என்ன போட போகிறோம்? ns divided by np is equal to what? Is equal to k. So if I am going to substitute the known values, ns தான் நமக்கு தெரியாது. கரெக்டா? ns தான் எனக்கு தெரியாது. அப்போ ns அப்படியே இருக்கட்டும். சரியா? divided by np உடைய வேல்யூ எவ்வளோ? 100. கரெக்டா? np உடைய வேல்யூ எவ்வளோ? 100 ஈக்குவல் டு k உடைய வேல்யூ எவ்வளோ? இப்போ தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் 20. ஸோ ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் 20. அப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஐ வில் கெட் ns வேல்யூ ஆஸ், கரெக்டா? இதை இங்கே இப்போ எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகிடும்? மல்டிப்ளை ஆகிடுமா? அப்போ 20 இன்டூ 100 நம்ம சொல்லலாம் 2000ன்னு சொல்லலாம். கரெக்டா? அப்போ என்னுடைய செகண்டரியில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்குது? 2000 டர்ன்ஸ். ஓகேவா? கிளியராக இருக்கா? பிரைமரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ இருக்குது? நம்மளுக்கு எவ்வளோ இருந்தது? 100 இருந்தது. ஸோ செகண்டரியில் எப்படி இருக்குது? 200 டர்ன்ஸ். அடுத்து தேர்ட் ஒன் கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன் என்னது? தட் இஸ் அவர் ஐபி. கரெக்டா? ஐபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல நம்ம. அதை இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? தேர்ட் ஒன் ஐபி பை ஐஎஸ். கரெக்டா? ஐபி டிவைடட் பை ஐஎஸ் ஈக்குவல் டு கே இஸ் ஈக்குவல் டு கே. அப்போது இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது சப்ஸ்டியூட் ஆல் த நோன் வேல்யூஸ் ஐபி, தட் இஸ் வாட் ஐ நீட் டு ஃபைண்ட் அவுட், ரைட்? ஸோ ஐபியை ஒரு சைடு வச்சுக்கிட்டேன்னா டிவைடட் பை ஐஎஸ். ஐஎஸ் உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கல்ல. எஸ், வி காட் 50 என்னது? மில்லி ஆம்பியர். கரெக்டாக? 50 மில்லி ஆம்பியர். அதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட்லாம் தட் இஸ் 10 பவர் -3லாம் போட வேணாம், அப்படியே இருக்கட்டும். சரியா? 50 மில்லி ஆம்பியர் ஈக்குவல் டு கே. கேயோடைய வேல்யூ எவ்வளோது? 20. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஐபி மட்டும் ஒரு சைடு இருந்துச்சுன்னா நல்லா பாருங்க, இந்த மில்லி ஆம்பியரை நான் அப்படியே தான் இங்கே போட போகிறேன், மில்லி ஆம்பியர். சரியா? அதில் நோ சேஞ்சஸ். இந்த 20 இந்த 50யோட என்ன ஆகிடும்? மல்டிப்ளை ஆகிடும்ல. அப்போ 50 இன்டூ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 20 என்னன்னு கிடைக்கும்? 5 2s are 10. கரெக்டா? இங்கே 2 0 இருக்கு, இதில் ஒரு 2 0. அப்போ என்னென்னு வரும் நம்மளுக்கு? இந்த ஆன்சர் கிடைக்குமா? இதை இதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம் பாருங்க. 10 பவர் 3 ஆயிடுது. 10 பவர் 3 இன்டூ இது என்ன வரும் நம்மளுக்கு? 10 பவர் -3ன்னு வருமா? எஸ், 10 பவர் 3 10 பவர் -3ன்னு வரும் மில்லி ஆம்பியர். இங்கே தான் நான் மாற்றுறேன். புரிஞ்சிச்சா? அப்போது இந்த ஐபியை நான் இங்கே சால்வ் பண்ணும்போது ஐ வில் கெட் வாட்? இது ரெண்டு எனக்கு என்ன ஆகும்? 1ன்னு வரும். அப்போ 1 ஆம்பியர் ஆஃப் பிரைமரி கரண்ட் இருக்குன்னு அர்த்தம். I hope you all understood this problem. It is a very important as well as very interesting problem. எல்லாரும் இந்த ப்ராப்ளமை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இதே ப்ராப்ளம் எக்ஸாமுக்கு ரிப்பீட் ஆகிறது கூட நமக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ.